Hi friends, welcome to Vlog. Big Boss வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு நைட் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா Big Boss ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா நந்தினி அவங்க வந்து வெளியே போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எவிக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எவிக்ட் ஆயிட்டாங்க. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பல எவிக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி பல ஆடிஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி தான் வந்திருப்பாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க வந்து வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பொதுவாக வந்து இந்த மாதிரி பெரிய ஸ்டேஜில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா தெரியல. எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம். யாரோ சுற்றி இருக்கவங்க நம்ம ஒரு விஷயம் பண்ணால் 4 பேர் 4 விதமாக பேச தான் செய்வாங்க. அதை வந்து எப்படி ஓவர்டேக் பண்ணணும்னு இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நந்தினி வந்து போல்ட்டாக இல்லாமல் வெளியே போயிட்டாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஃபஸ்ட் எவிக்ஷனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் டிக்கெட் கவுண்ட் குறைஞ்சிருச்சு. ஆல்ரெடி மேக்ஸிமம் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் எவிக்ஷனால் யாராவது எவிட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. மேபி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு சான்ஸ் இவங்களுக்கு கொடுப்பாங்களா தெரியல. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பிக் பாஸ் ஹவுஸில் வந்து டக்குன்னு வெளியே போயிட்டாங்க. பிக் பாஸும் அவங்க வந்து கன்வே பண்ண பார்க்குறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நந்தினி வந்து இல்லை, நான் பிக் பாஸ் ஹவுஸோட வெளியே போகிறேன், எனக்கு ரீசன் சொல்லலாம் விரும்பல, எனக்கு இந்த ஷோவே பிடிக்கல, இங்கே உண்மையில் எல்லாம் பொய்யா பரப்புகிறாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போச்சு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நந்தினி வந்து பிக் பாஸ் ஹவுஸ் வெளியே போயிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். அந்த பாதி கான்வர்சேஷன் முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி தான் வந்து எப்படி வெளியே போனாங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணுங்கள்.